பேக் டு அவர் சேனல். இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது சென்டர் லேப்ஸ் ஏர்ட்ராப் பற்றிய தகவலை கிறிஸ்டல் கிளியராக இந்த காணொலியில் பார்த்து விடலாம். நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கின்றோம், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. இப்போ வந்து கிரிப்டோவோட புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய மைனிங், டெஸ்ட்நெட், மைனெட் எல்லாமே வந்துட்டுருக்கு. எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம். நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமானது. நல்ல பொட்டென்ஷியல் உள்ள இன்கம் வந்து நீங்கள் ஏர்னிங் செய்யலாம். ஸோ இந்த சிம்பிள் கைடு தான் இந்த சென்டர் லேப்ஸு. இதை கிறிஸ்டல் கிளியராக நம்ம சொல்லித்தரோம். இதனுடைய பேக்கு பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லேப் இருக்காங்க. 4.5 மில்லியன் USD பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறார்கள். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்வது என்பதை பார்த்துடலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $1.5 மட்டும்தான் செலவாகும். எப்படி செய்வது என்பது சொல்லித்தரேன். நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம டெலகிராம்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸ்டெப்ஸ் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு மைசஸ் ப்ரௌசரில் போய் எக்ஸ்டென்ஷன் வந்து சென்டர் வாலெட்டை வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் லிங்க்கு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நம்முடைய டெலகிராம் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மைசஸ் ப்ரௌசரில் போய்ட்டு அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணணும். அது எப்படி செய்வது என்பதை நான் சொல்லி தருகிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்க டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிடுங்க. ரைட் சைடு கார்னரில் ஆட் டு க்ரோம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டதும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ரைட் சைடு கார்னரில் எக்ஸ்டென்ஷன் சிம்பிள் வந்து இருக்கும், சரிங்களா? அந்த சிம்பிளில் போய்ட்டு சென்டர் வாலெட் அப்படின்றது வந்து உட்காரும். இதை சுற்றிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சிம்பிளை ஆட் பண்ண டச் பண்ணதும் சென்டர் வாலெட்னு வரும். அந்த சென்டர் வாலெட்டில் போய்ட்டு அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் செய்ய வேண்டும், சரிங்களா? அந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணும்போது 12 சீட் வேர்டு வரும், சரிங்களா? க்ரியேட் வாலெட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்காங்க. பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் வேர்டு வந்து ஷோ ஆகும், சரிங்களா? அந்த சீட் வேர்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதும் இது போல் தான் வரும். நியர் அப்படின்னு வரும். அந்த நியரில் போய்ட்டு ரிசீவ் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்காங்க. இதுக்கு தான் வந்து நம்ம $1.5 நியர் காயின் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். நான் பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா 0.218 நியர் வாங்கினேன். அங்கெல்லாம் பீஸ் எல்லாம் போக 0.14 நியர் வந்து இங்கே இருக்குது, சரிங்களா? குறைந்தபட்சம் 0.11 இங்கே இருக்கணும், சரிங்களா? அது மாதிரி நீங்கள் நியர் காயினை வாங்கி இங்கே எடுத்துகிட்டு வந்தால் போதுமானது. ஸோ இப்போ வந்து வாலெட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க ஸோ என்னுடைய டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு மைசஸ் ப்ரௌசரில் போங்க. போய்ட்டு ஒரு நியூ டேப் வந்து இதுக்கு தனியாக ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரு மெட்டாமாஸ்க் வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லும் ரைட் சைடு கார்னரில், சரிங்களா? அதை வந்து வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் மீன்ஸ் ட்விட்டர். நெக்ஸ்ட்டு கனெக்ட் வாலெட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் பண்ணியாச்சு, கனெக்ட் ஆகிட்டுருக்கு. எக்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் வாலெட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். சாரி, மெட்டாமாஸ்கில் சென்டர் வாலெட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு தனி வாலெட் இல்லையா, சென்டர் வாலெட் கனெக்டிங் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அலோ கேட்குது. இப்போது வாலெட்டும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து போஸ்ட் பண்ணணும், சரிங்களா? நம்முடைய போஸ்ட்டை ட்விட்டரில் பார்த்தாங்கனாக்க லைக் போட்டால், கமெண்ட் போட்டால் எல்லாத்துக்குமே வந்து பாயிண்ட் ஏறும். நம்முடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை நிறைய பேர் ஃபாலோ பண்ணால் வேறு லெவலில் நமக்கு பாயிண்ட் வந்து கிடைக்கும். டெய்லி வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க. டெய்லி டாஸ்க் இது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைன்இன் கொடுத்தா ஒரு 50 பாயிண்ட் வந்து ஏறும். நம்ம வைக்கக்கூடிய நியர் காயின் பார்த்தீங்கன்னா பீஸெல்லாம் எதுவும் போகாது. மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி அங்கே, சரிங்களா? இப்போ வந்து அவ்வளோ கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் வந்து ஏறி இருக்கும்.
சரிங்களா? டெய்லி வந்து சைன்இன் பண்ணணும். டெய்லியும் சைன்இன் பண்ணால் டெய்லியும் 50 பாயிண்ட் ஏறிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நபருக்கு இன்வைட் பண்ணீங்கன்னாக்க 150 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க டெய்லியும் கிளைம் பண்ணுற பாயிண்ட்லேருந்து 5% கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது இன்வைட் ரெஃபரல் பண்ணுவதன் மூலமாக டெய்லி டாஸ்க் வந்து டெய்லியும் சைன்இன் கொடுத்தா 50 பாயிண்ட் கிடைக்கும். டெய்லியும் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடியதை எவ்வளோ வியூ லைக் எல்லாம் போகிறதோ அதற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு பாயிண்ட் ஏறிட்டே இருக்குங்க. இவ்வளோதாங்க சிம்பிள். நம்முடைய டெலகிராமை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எக்கச்சக்கமான ஏர்ட்ராப்பு கிறிஸ்டல் கிளியராக நம்ம எக்கச்சக்கமாக கொடுத்துட்ருக்கோம். மைனிங் கொடுக்குறோம், ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நெட்டு, மைனிங்கு, மெயின் நெட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்குங்க. நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது, டெலகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்காங்க. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். தேங்க்யூ.